சோட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோட்டுக்கு என்ன ஆச்சு? சோட்டு இப்போ நம்ம கூட இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சோட்டு இப்போ நம்ம கூட இல்லை. சோட்டு இஸ் நோ மோர். சோட்டு வந்து கடவுள்கிட்ட போயிட்டான். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, இது வியூஸ்க்காகவோ இதுக்காகவோலாம் கிடையாது. சோட்டுக்கு என்ன ஆச்சு, அவன் எப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. சோட்டுவோட லாஸ்ட் மினிட் வீடியோ கூட வச்சுக்கோங்களேன் அது. ஸோ சோட்டு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் எங்ககிட்ட வந்து 8 வருஷமா இருக்கான். அவன் வயசு நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க, என்ன வயசுன்னு. ஸோ இப்போ சொல்கிறோம், அவன் வந்து கிட்டத்தட்ட 8.5 வருஷமா அவன் என் கூட இருக்கான். 2017 என்கிட்ட வந்தான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதத்துல நான் வந்து சோட்டுவை வந்து கிஃப்டாக கொடுத்தேன். ஸோ கல்யாணம் ஆகி நாங்கள் 2 மாதம் தான் நாங்கள் தனியாக இருந்தோம். 3ஆவது மாதம் ஸ்டார்டிங்கில் தான் அவன் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 8.5 இயர்ஸ் எங்கள் லைஃப்பில் அவன் ஒரு சகாப்தம் படைச்சிட்டு போயிருக்கான். ஸோ சோட்டு வந்து எப்படிப்பட்டவன்னா, அவன் வந்து ஒரு நாய் கிடையாது, அவன் ஒரு ஹியூமன். ஏன் அவன் ஹியூமனாக இருக்கான், ஏன் அவன் இன்டலெக்சுவலாக இருந்தான், ஏன் அவன் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறான், ஏன் அவனை க்யூட்டாக இருந்தான் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அவன்கிட்ட நாங்கள் சின்ன வயசுலேருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பேசி அவனை ஓரமாக ஒரு நாயினை உட்கார வைக்காம, அவனை கட்டி போடாமல் அவங்கள்ட்ட பேசி என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இறக்கிட்டோம். ஸோ அவனுக்கு இந்த மனுஷனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்படிதான் சோட்டு எங்கள் லைஃப்குள்ளே வந்தான். சோட்டு வந்து இந்த ஜனவரி வரைக்கும் அவன் அவ்வளோ ஹெல்தி. அவன் எந்த அளவுக்கு ஹெல்தினா அவ்வளோ ஹெல்தி. அவன் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து அவனோட பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே அவன் சூப்பர். ஒபீஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவன் குண்டாக இருக்கான், ஒபீஸாக இருக்கான், அவன் சீக்கிரம் செத்துருவான் நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது, அவன் ஒபீஸ் தாண்டி அந்த அவனோட ப்ரீட் அந்த ஏ கிளாஸ் ப்ரீடுன்றதுனால கொஞ்சம் அவன் ஒபீஸ் தான் இல்லைன்னு சொன்னால், அதுக்குன்னு ஓவர் வெயிட்டும் கிடையாது, அவன் அண்டர் வெயிட்டும் கிடையாது. ஒரு மாதிரி அவன் அந்த உடம்பெல்லாம் அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியாக இருப்பான், லேபுக்கான ஃபீல் இருக்காது. ஸோ அந்த வீட்டில் தான் சோட்டு இருந்தான். ஜனவரி 5ஆம் தேதி இந்த ஜான் 5th வந்து அவனுக்கு ஒரு ஜுரம் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அங்கே எப்போவுமே ஒரு வெட்டு ஒருத்தர் இருக்கார் எங்களுக்காகவே, அவர்கிட்ட கொண்டு போனோம். அவர் பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஃபீவருக்கான ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. அவனுக்கு வந்து இந்த ஃபீவர் வந்து 3 நாள்லாம் பார்ப்பார், அதுக்கப்புறம் வேப்பேரி கொண்டு போக சொன்னார். ஸோ 3 நாள் பார்த்தோம், 3 நாள் ஜுரம் குறையல. அவருக்கு ஃபோன் பண்ணுறோம், அவர் வேப்பேரி கொண்டு போய் டெஸ்ட் எடுங்கன்றாரு. ஸோ நாங்கள் வேப்பேரி கூப்பிட்டு போகிறோம். வேப்பேரி கூப்பிட்டு போகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி 14th அன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். 14th அப்போ பொங்கலுக்கு முதல் நாள் கூட்டிகிட்டு போனால் அவங்க பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அவனுக்கு வந்து ஜுரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. மறுநாள் வர சொல்கிறாங்க, பொங்கல் அன்றைக்கி வர சொல்கிறாங்க, நாங்கள் இருப்போம் நீங்கள் வந்துடுங்கன்றாங்க. நாங்கள் பொங்கல் அன்றைக்கி காலையில் சாமியெல்லாம் கும்பிடாம கூட நாங்கள் வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் நேராக சோட்டை கூப்பிட்டு வெட்டினரிக்கு போயிட்டோம். வேப்பேரி போயிட்டு அன்றைக்கி அவனுக்கு டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட்டு டெஸ்ட் மாவட்டம் கொடுத்துட்டோம். அன்றைக்கி டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது. ஒரு நாய்க்கு வந்து 5 லட்சம் பிளேட்லெட்ஸ் இருக்கணும், அவனுக்கு 30,000 தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஷார்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது, 3600 அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அவன் சரியாயிடும், அது பிளேட்லெட்ஸ் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. உடனே அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி உடனே அவனுக்கு போட்டுட்டோம். ஆனால் அப்போ வரைக்கும் சோட்டு செம்ம ஆக்டிவ். எப்பயும் பார்க்குற சோட்டுவை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவனுக்கு ஜுரம் மட்டும் இருந்துச்சு. அவன் ஜுரத்தினால படுக்கவோ சொங்கவோ எதுவுமே இல்லை. அவன் ஆக்டிவாக இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சது, காதலையோ வயிற்றுலையோ அவனுக்கு சூடாக இருந்துச்சுன்றாலும் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ நாங்கள் தெர்மாமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணோம், ஃபீவர்னு கூப்பிட்டு போயிடும். ஆனால் அவன் ஆக்டிவாக இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அன்றைக்கி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த பொங்கல்லாம் முடிச்சுட்டு அவன் இங்கே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அவன் இருந்தான். நான் அந்த 2 நாள் நான் வந்து மாலை போட்டு எல்லா கோயிலுக்கும், முருகர் கோயில் அறுபடை வீடுக்கும் போயிட்டு வந்தேன். அவனுக்காக வேண்டிகிட்டு தான் வந்தேன். வேண்டிகிட்டு வந்ததும் என்னமோ தெரில, அவன் நல்லா ஆகிட்டான், ரொம்ப ஆக்டிவாக இருந்தான், ரொம்ப சூப்பராக இருந்தான், நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ரிசல்ட் வரப்போது அந்த பிளேட்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கான ரிசல்ட் ஏறிடுச்சான்னு பார்க்கறதுக்காக திரும்ப அவனை கூப்பிட்டு போகும்போது அன்றைக்கி ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தா பிளேட்லெட்ஸ் அவனுக்கு கூடிடுச்சு, 2 லட்சம் ஏறிடுச்சுன்ட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஜுரம் மட்டும் நிற்கலை. ஜுரம் நைட்டெல்லாம் அவனுக்கு ஜுரம் வந்துடுது, போகவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், டிக் ஃபீவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. டிக் ஃபீவர் ஒரு ஃபீவர் இருக்குது, நமக்குலாம் எப்படி டெங்கு அந்த மாதிரி அது குழந்தைக்கு இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டுறான்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட் டைம் அவனுக்கு டிக் ஃபீவருக்கான இன்ஜெக்ஷன் போடுறாங்க. எடுத்திருக்கோம்.
டிக் ஃபீவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவருக்கும் இப்போ ஐயில் வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை, அவனுக்கு விஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சைடான ஃபேஷியல் நர்வ் வந்து பிரச்சனையாக இருக்குமா, அதனால அவனுக்கு நம்மளுக்கு தெரியல, நாக்கில் கூட அவங்க வந்து அந்த நாக்கு தொங்குறதுல கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஸ்பைட் நாளைக்கு பொங்கல் இருந்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடணும், டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. நீங்கள் வந்துருங்க, நாங்களுமே ஃப்ரீ லீவு தான் ஆனாலும் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து நாளைக்கு வந்துட போகிறோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த புள்ள அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வருது, கொஞ்சம் டயர்டாக வீட்டுக்கு வருது. அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, 5 இன்ஜெக்ஷன் வந்து நரம்புல ஏற்றுனாங்க. அன்னைக்கு சோட்டு சொன்னான், அன்னைக்கு சோட்டு பயங்கர ஆக்டிவா இருந்தான். அன்னைக்கு லீஷ் என் கையில வாங்கிட்டு ஓடி போகணும் அந்த வேப்பெரி ஹாஸ்பிட்டல் இதுன்னு சொன்னான். நம்ம தான் கேட்கல, நம்மளுக்கு அந்த ஐவில அந்த அவன் வேணாம் ஊசி வேணாம் போயிடலான்ற மாதிரி அவன் இருந்தான். நாங்கள் அவனை கூப்பிட்டு ஜுரத்துக்காக ஊசி போட்டோம். அந்த ஊசியை போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டான். அப்புறம் அவனுக்கு காரில் கூப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தான். அப்புறம் கூப்பிட்டு வந்து இங்கே இருந்தோம், கொஞ்சம் டயர்டாக இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தான், சாப்பிட்டான், கொண்டா. அவன் டயர்டாக இருந்தான், அவ்வளோதான். அவன் எப்பயும் ஆக்டிவாக இருந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இல்லை, டயர்டாக மட்டும் இருந்துகிட்டே இருந்தான். அது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மற்றவங்களுக்கு தெரியும் அவன் டயர்டாக இருக்கான், எங்களுக்கு தெரியும் அவன் டயர்டாக இருக்கான்னு. ஸோ அப்படி இருந்தான். அப்படியே போச்சு. நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையாக துபாய் போக வேண்டியது இருந்துச்சு. 21ஆம் தேதி நான் துபாய் போயிட்டு 24ஆம் தேதி வரேன். 4 நாள் தான் நான் போயிருந்தேன். அப்போ 24ஆம் தேதி நான் அங்கேருந்து கிளம்புற அன்னைக்கு நைட்டு அவனுக்கு திரும்ப கொஞ்சம் சிக்காகிறான், ஜுரம் இன்னும் அதிகமாகுது. அப்போ நான் இல்லை, ஐஸ்வர்யாவும் மீராவும் சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா நைட் ஹாஸ்பிட்டல் ஓப்பனில் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் கேட்கும்போது இல்லை, இன்றைக்கி ஒரு நைட்டு தானே, ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு காலைல கூட்டிட்டு வாங்க, ஃபீவர் தானே சொல்கிறீங்க, இந்த டேப்லெட் போடுங்க. டேப்லெட் போட்டுட்டு அவனை படுக்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் நான் வந்துடுறேன் 5:30 மணிக்கு. நான் வந்ததுக்கப்புறமா 8 மணிக்கு அவனை வேப்பேரி கூப்பிட்டு போகிறோம். கூப்பிட்டு போன அன்றைக்கி அவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி டாக்டர் அப்படின்னும்போது, இல்லைங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவன் இல்லையேங்க, அவன் நல்லா ஆக்டிவாக தானே இருக்கான்றாங்க. நாங்கள் அப்பயே சொல்கிறோம், ஐயோ உங்களுக்கு தெரியுது, ஆனால் அவன் இதுவாக தான் இருக்கானா. திரும்ப டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து அந்த டிக் ஃபீவர் சொல்கிற ஃபீவர் இருக்குல்ல, அது அவன் பிளட்ல இல்லவே இல்லை. ஸோ எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல்னு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாமே நார்மல்னு. அண்ட் பிளேட்லெட் ஏறிடுச்சு, 2,38,000 பிளேட்லெட் வந்துருச்சு. அவன் பேக் டு நார்மல். அவன் வந்து இனிமேல் ரிஸ்கே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதும் அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் பிள்ளை, ஆனால் ஜுரம் மட்டும் குறையவே மாட்டேது டாக்டர். ஏன்னா அது என்னன்னே தெரியலங்க. மேபி ஏதாவது வைரல் ஃபீவராக இருக்கலாம், நம்ம அது என்னென்னு டயக்னைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஜுரத்துக்கான ஒரு ஊசி போடுறோம். திரும்பி அவனுக்கு ஐவியில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அன்னைக்கு குழந்தை வருது. குழந்தை அன்னைக்கு கொஞ்சம் டல்லானது, இன்னும் ஒரு ஸ்டெப் டல்லாகுது, டல்லாகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்டேக் குறையுதுன்னா சாப்பிட்றான், ஆனால் வாமிட் பண்ணுறான், வாமிட் பண்ணுறான். வாமிட்டில் ரத்தமோ யூரின்ல ரத்தமோ மோஷனில் ரத்தமோ கிடையவே கிடையாது. ஸோ அதனால் டிக் ஃபீவரோ பெரிய பயப்பட விஷயம் அவனுக்கு கிடையாது. ஏற்கனவே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட்லேயும் பார்த்துட்டோம். ஸோ ஏதோ ஒரு ஃபீவர் தான், அவனுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்ற மைண்ட் செட்டில் நாங்கள் இருந்தோம். இது நடக்கிறது வந்து ஒரு 26 அன்னைக்கு, ரிபப்ளிக் டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டா கொஞ்சம் டல்லாகிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டு வாமிட் பண்ணுறான். அப்புறம் அப்படியே 2 நாள் போய் திரும்ப சாப்பிட்றது ஃபுட்லாம் வாமிட் பண்ணுறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், அதே வேப்பரி கூட்டிட்டு போகிறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு ஸ்ப்ரே தராங்க, இந்த ஸ்ப்ரேவை நாக்கில் அடிச்சுட்டு அப்புறம் ஃபுட்டு தாங்க, ஃபுட் வெளியே வராதுன்றாங்க. அந்த ஸ்ப்ரே நாக்கில் அடிச்சு கொடுத்தா சாப்பிட்டுறான், வாமிட் வரல, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஃபீவர் குறையலை. அவனுக்கு டெஸ்ட் எடுக்கும் போது எல்லாமே, நாங்கள் வீட்டில் தெர்மோமீட்டர் வச்சு எடுக்கும் போது எல்லாமே 104 இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஐ ஃபீவரில் புள்ள துடிக்குதுன்னு சொல்லி திரும்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், வேப்பேரி கூப்பிட்டு போகிறோம். வேப்பேரி கூப்பிட்டு போய் அவங்க திரும்பவும் ஒன்றுமே இல்லைங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரிப்பு போட்டு அனுப்புகிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்களே, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது, இப்போ என்ன மேம் ட்ரீட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அவன் நல்லா தாங்க இருக்கான், நீங்கள் தாங்க பயப்படுறீங்க அப்படின்னாங்க. சரி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் போய் அட்மிட் பண்ணோம், நீங்கள் போய் அட்மிட் ஆகுங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தாங்களே. ஆனால் புள்ள நார்மலாக தான் இருந்தான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் அவனை வீட்டில் வச்சுருந்தோம். அப்போ நான் சொல்கிறேன், எதுவுமே இல்லைப்பா, அவனுக்கு அவன் வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ரெக்கவர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட் இன்டேக் ஃபஸ்ட்டு கம்மியாகுது அவனுக்கு. அதாவது ஃபுட் சாப்பிட்டுட்டு வாமிட் பண்ணவன், அப்புறம் நல்லா அந்த ஸ்ப்ரேக்கு அப்புறம் சாப்பிட்டவன் ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ ஃபுட் அவனுக்கு இறங்கலை. நைட்டு ஒரு நாள் நைட்டு 27ஆம் தேதி அப்படின்னா அவனுக்கு மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவன் வாயில ஊட்டி விட்டு அவன் சாப்பிட்டுட்டு தானே இருந்தான். 1 kg கூட அவன் இறங்கலைங்க, 1 kg கூட அவனை நான் இறங்க விடலை. ஸோ அப்படி அவனை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அவனுக்கு ஃபுட்டு உள்ளே இறங்க மாட்டேங்குது, சாப்பிடலாம். அப்போ நைட்டு ஒரு 1:30 மணி போல் அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப ப்ரீத் ஆகிறான், ரொம்ப ப்ரீத் அதிகமாக கொடுக்குறான். அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, சரி ஓகே வேப்பேரி இருக்காது, பகலில் தான் இருக்கும், நைட்டில் இருக்காது. அப்போ நைட்டு 1:30 மணிக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், 24 hours ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே கூப்பிட்டு போய் பார்க்கும்போது அங்கே அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. ட்ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரிப் போடுறாங்க, அப்புறம் ஜுரத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அங்கே ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க.
பிளட் டெஸ்ட் எடுத்து அங்கேயே பாக்குறாங்க போகலங்க. அதுதாங்க ஃபர்ஸ்ட். அந்த ஃபுட் இன்டேக் குறைஞ்சதுல இருந்து அவன் மோஷன் போகல. அந்த டாக்டருக்கு ஃபோன் வேப்பேரியில இருக்க டாக்டர் என்கிட்ட நம்பர் கொடுத்தீங்க, இவ்வளவு பயப்படுறீங்க, நான் நம்பர் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. நான் டெய்லி அவருக்கு ஃபோன் பண்றேன், மெசேஜ் பண்றேன், காமிக்கிறேன். மோஷன் போகல. என்கிட்ட வீடியோ இருக்கு பாருங்க. அந்த பிள்ளை வந்து மோஷனுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுச்சு, அவ்வளோ ட்ரை பண்ணி இத்தனோடு போகிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுச்சு. நம்ம சொன்னேன் கொஞ்சம் சப்ளிமெண்ட் கொடுங்க, அவன் ட்ரை பண்றான், அவனுக்கு சப்ளிமெண்ட் தேவையில்லை, வார்ம் வாட்டர் கொடுங்க, சுடு தண்ணி வாயில கொடுங்க. நான் அதுவும் கொடுத்தேன், ஸ்பூன்ல வார்ம் வாட்டர் கொடுத்து 1 hour நான் அலாரம் வச்சு அந்த குழந்தைக்கு நான் என்னென்ன கொடுக்கணுமோ நான் கரெக்டாக கொடுத்தேனே. அப்பயும் சரிப்பட்டு வரல. அப்புறம் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போன அன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸ்ரேவும் பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா பிளாடர் ஃபுல்லாக இருந்தது, மோஷன் ஃபுல் அது ஃபீட்டஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீத்திங் இஷ்யூக்காக தான் நம்ம கூப்பிட்டு போனோம். ஸோ ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது. அந்த டாக்டர் வந்துட்டு அழகாக ஃபீட்டஸ் எல்லாம் வெளில எடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் சோட்டு. அந்த 2 days தான் சோட்டு கஷ்டப்பட. இனிமா கொடுத்தாங்க, இனிமாலேருந்து வெளில வந்துச்சு, நடந்துச்சு, கொண்டுச்சு, எல்லாம் நடந்துதான். அன்னைக்கு அவனுக்கு வந்து மோஷன் போகல, இனிமா கொடுத்து மோஷன் வெளியே எடுத்தாங்க, கத்தீட்டர் போட்டு யூரின் எடுத்தாங்க, கத்தீட்ரல் பை போட்டு யூரின் வெளியே எடுத்தாங்க. அவனால யூரின் போக முடியல, ஏன்னா அவனால அந்த பொசிஷன் நிக்க முடியல, கை கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெபுலைசர் ஆனா நடந்தா நல்லா நடந்தானா இல்ல நடந்தா, ஆனா அவன் நடக்கும் போது கொஞ்சம் கிராஸா போறான். அப்படி அவனால தாங்க முடியல. ஏன்னா கை நமக்கு வந்து ஜுரம் வந்தா கை காலும் வந்து வீக்கா இருக்கும்ல. வேப்பேரியில வந்துட்டு 2 கையிலயுமே 4 கையிலயுமே குத்தி ஒழுங்கா குத்தாம வீங்கி அவனுக்கு ஃபுல்லா வலிச்சிருச்சு. ஐயோ, எங்களுக்காக அவன் வந்து ஏசுநாதர் மாதிரி சிலுவையில குத்துற மாதிரி குத்திக்கிட்டான். 4 காலையும் குத்துனாங்க, ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க, பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன். அது குத்துனா வலிக்கும். உடஞ்ச காலு உத்தாதீங்கன்னு சொன்னீங்க. எதுவுமே எனக்கு எது ரைட்டு எது தப்புன்னு எனக்கு புரியலைங்க. ஸோ அது இல்லை, எல்லா டாக்டர்ஸுமே அவனுக்கு ட்ரை தான் பண்ணாங்க. பிகாஸ் அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் விடிய காலைல தான் வந்தோம். ட்ரிப்பெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தோம். ஃபுல்லாக நார்மலாக இருந்தான். ஓகே, வீட்டில் இருந்தோம், வச்சுருந்தோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. திரும்ப அன்னைக்கு ஒரு நாள் தான் இன்டேக் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் சாப்பாடு கொடுக்கல. ஏன்னா அந்த டாக்டர் சொன்னாங்க, நான் சாப்பாடு வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுக்காதீங்க, ஏன்னா ஐவியில் ஃபுல்லாக நாங்கள் ஃப்ளூயிட் ஏற்றிட்டோன்னு. அதனால நான் கொடுக்கல. தான் ஏறிடுச்சே, அவனுக்கு தெம்பா இருப்பாங்க, நாங்கள் ஃபுட் கொடுக்கல. அன்னைக்கு டே ஃபுல்லாக இருந்தால் அன்னைக்கு நைட் திரும்ப ஒரு 11:30-12 மணிக்கு திரும்ப அவனுக்கு வந்து கையெல்லாம் கொஞ்சம் நடுக்குது. பயப்பட்டுட்டான். ஸோ பயத்தில் நடுக்கிறான், ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குது. திரும்ப கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ செகண்ட் டே கூட்டிகிட்டு போகும்போது நைட்டு கூப்பிட்டு போய் திரும்ப விடிய காலில் 4:30-5:30 மணி வரைக்கும் அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதாவது திரும்ப ட்ரிப் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டை அவ்வளோ அழகாக இருப்பா, வயிறெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன் நார்மல், பிளட் டெஸ்ட் நார்மல், லிவர் மட்டும்தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஏன் லிவர்னா ஹை டோசேஜ் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த டாக்ஸிசைக்ளின் ஏதோ சம்திங் அந்த மெடிசன், அது வந்துட்டு 5 பாட்டில். அந்த ஐவி கொடுத்த அன்னைக்கு தான் சோட்டு முடியல. அந்த டாக்டர் வந்துட்டு நான் கேட்குறேன், ஐவி எதுக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஐவி அவன் லைஃப்லேயே. நான் கேட்குறேன் எதுக்கு டாக்டர் கொடுக்கணும். அவன் குதினா குதிக்கிறான், அவனுக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருங்கன்னு சொன்னாங்க. சார் டாக்டர் சொன்னா என்ன சொல்ல முடியும், நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க அப்ப நேற்று சொல்ற டாக்டர் சொல்றாரு, அதான் டே 1 சொல்ற டாக்டர், இறந்ததுக்கு முதல் நாள் சொன்ன டாக்டர் சொல்றாரு, அது இவ்வளோ பெரிய சிலிண்டர்ல வந்துட்டு டைல்யூட் பண்ணி 3 hours அவனுக்கு ஐவியில் ஏற்றிருக்கணும். ஆனா எங்க சோட்டுக்கு எப்ப திரும்ப போட்டாங்க, இத்தனோடு சிலிண்டர்ல 10 minutesல அதை போட்டுட்டாங்க. அவனுக்கு டிக் ஃபீவருக்காக 5 இன்ஜெக்ஷன் போடாங்க சொல்லலாம். அந்த இன்ஜெக்ஷன் ஒரு பாட்டில் ஃபுல்லா அந்த சலைன்ல மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கணும். பட் அங்க வேப்பேரியில கொஞ்சம் கம்மி சலைன்ல அதை இன்ஜெக்ட் பண்ணி போட்டாங்க. அது ஹை டோசேஜ் அதனால லிவர் டேமேஜ் ஆயிருக்கு. பட் அந்த லிவர் வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. போன வாரம் வரைக்கும் குழந்தை லிவர் நார்மலா இருக்கு, அந்த டோசேஜ்னால லிவர் டேமேஜ் ஆகுது, ரிவர்ஸ் பண்ணலான்றாங்க. அப்பயும் டாக்டர் என்ன சொன்னா, இது ரொம்ப ரொம்ப காமன் பெட்ல. லிவர் ஃபெயிலியர் ஆனதான் கஷ்டம், லிவர் ஃபெயிலியர் ஆகல, லிவர் டேமேஜ்ல தான் இருக்கு, ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜுரம்னு சொன்னோம், கண்ணு கொஞ்சம் ஏதோ சொன்னோம். கண்ணு வந்து அவனுக்கு கண்ணுலாம் நல்லா இருந்துச்சு, இந்த லிட்டு மட்டும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரு. ஸோ அந்த டாக்டர் வந்து அவன் நார்மலாக இருக்கான், நீங்கள் தான் ரொம்ப பயப்படுறீங்க, நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க, அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு வந்து இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் ட்ரிப்பு போடுங்க, 3 நாள் வந்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான், 10 நாள் ரிவர்ஸ் ஆகிடும், அவன் கம்ப்ளீட் நார்மல் ஆகிடுவான்றாங்க. நாங்கள் தைரியமாக வீட்டுக்கு வரோம். இது நடக்கிறது 29th ஏர்லி மார்னிங், 30th அன்னைக்கு இருந்தது.
சாரி 31st மார்னிங், 30th நைட்டு, 31st மார்னிங் நடக்குது. நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு வரும்போது நாங்கள் ஒரு 6-7 மணி ஆகிடுது. நாங்கள் வந்துட்டு நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒரு 3 நாள் நாங்கள் தூங்கவே இல்லை. இவங்க மீராவும் ஐஸ்வர்யாவும் ஒரு ஒரு 20 நாளாக தூங்காமல் சோட்டு ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு 1 hour சோட்டுவை பார்த்துட்டு மற்ற 2 பேர் தூங்குவோம். 1 hour ஒருத்தர் பார்த்துவாங்க, மற்ற 2 பேர் தூங்குவோம். இப்படி தூங்கி நாங்கள் எல்லாமே ஒரு 2.5 hours தூங்கணும். திரும்ப காலைல சோட்டு வந்து வாமிட் பண்ணுறான். அவன் எதுவுமே சாப்பிட்றான், நான் வாமிட் பண்ணுறான். அவன் வாமிட் பண்ண அந்த அது துடைக்காமல் இன்னும் நாங்கள் வச்சுருக்கோம். அவன் வாமிட் பண்ணால் அப்போ எழுப்பிட்டு நம்ம கூப்பிட்டு போயிடலாம் பண்ணுறான். அப்போ கொஞ்சம் ஷிவர் ஜாஸ்தியாக இருக்குது. உடனே குழந்தைய கூப்பிட்டு போகிறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். பாத் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். அங்கே போனால் இம்மீடியட்டாக அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ட்ரிப் ஏற்றுறாங்க, ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு ஃபீவர் வந்து 109 போயிடுச்சு. 109ன்றது ரொம்ப 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 ஹையான ஒரு 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 டெம்பரேச்சர். அது போன உடனே எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. புள்ள துடிக்கிறான், புள்ள ப்ரீதிங் இஷ்யூ இருக்குது, அவனுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, என்னென்னமோ இன்ஜெக்ஷன் உள்ளே போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு வந்து கான்சியஸாக இருக்கு. ஆனால் அவனுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. வால் மட்டும் ஆடிட்டு இருந்தான். அப்போ உண்மையாகவே எங்கள் மைண்ட் செட் என்னன்னா, இன்னும் ஒரு 15 நாள் சோட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும், அவன் வந்தால் வீட்டுக்கு நடந்து வரணும், ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும், எவ்வளோ செலவானாலும் பார்த்துலாம் சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம். அவன் 15 நாள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறான், அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறான், நம்ம இதேமே கொஞ்சம் அலையணும், அவ்வளோதானே தவிர அவன் இருக்க மாட்டான்ற என்ன எங்களுக்கு சுத்துணி கூட இல்லை. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. இப்போ டாக்டர் வராங்க, கடன் வாங்கி காசு வச்சிருந்தவே டாக்டர் வராங்க. அப்போது அவனை இங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் 24 அவங்க பிரான்ச்சு 24 hour ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். அவன் நைட்டு 6 o'clock தான் இங்கே இருக்கும். அதுக்கு மேலே நாங்கள் கூப்பிட்டு போயிடணும். ஆனால் அனசீசியா தரேன், அப்பயே அவனை கூட்டிகிட்டு போய்கன்றாங்க. அனசீசியா கொடுக்குறதுக்கு என்கிட்ட சைன் வாங்குறாங்க. சைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஐஸ்வர்யா போயிட்டு அவன்கிட்ட அவன் காதில் சோட்டு காதில் வந்து சோட்டா ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன்டா அவளை கஷ்டப்படுற, எங்களையும் கஷ்டப்படுத்துற, அம்மா அழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அம்மா அழ வைக்காதடா அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவன் பிரீத்தை ஸ்டாப் பண்ணிட்டான். அதோட அவன் இல்லை, நோ மோர். நாங்கெல்லாம் கத்துறோம். அதுக்கப்புறம் வந்து பிசிஆர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஆனால் அவனுக்கு ஹார்ட் பீட் இருந்துச்சு, ஹார்ட் ரேட் இருந்துச்சு. ஆனால் அவன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அவனுக்கு வந்து ஒர்க் ஆகலை. அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அது வரவே இல்லை. ஸோ அப்போது ஒரு 12:30 போல் டிக்ளேர் பண்ணுறாங்க. 31st அன்னைக்கு, Jan 31st 12:30 டிக்ளேர் பண்ணுறாங்க சோட்டு இல்லை அப்படின்னு.
அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாருமே கூட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரி அவன் நல்லா இருந்துட்டான், நல்லா வாழ்ந்துட்டான், நல்லா பார்த்துக்கிட்டான், ஃபேம் நேம் பணம் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான், அவனை நல்லா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே முடிவு பண்ணி ஃபேன்ஸ் பார்க்கறதுக்காக அவனை அரேஞ்ச் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். நம்ம வீட்டில் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து சோட்டு நாளைக்கு இல்லைன்னா சோட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற ஐடியா வந்து எங்களுக்கு அப்பப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்துருக்கோம். என்றைக்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அவன் இருக்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு சொந்தமாக இடம் வாங்கி அங்கே சோட்டு வந்து நம்ம எல்லாம் சடங்கு போன நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்னால் முடியல, வாங்க முடியல. அந்த இடம் வாங்கியிருந்தோன்னா எல்லா டாக்ஸுமே அங்கே வச்சுக்கலாம், அவங்க ஃபேன்ஸாக இருந்த டாக்ஸ் எல்லாமே அங்கே வைக்கலான்னு நினச்சேனே. ஆனால் அது என்னால் பண்ண முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ சீக்கிரம் போவான்னு தெரியல, ஐடியா இருந்துச்சுன்னா அவன் இவ்வளோ சீக்கிரம் போவான்னு தெரியல. ஸோ பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து எங்கள் அப்பா கட்டின வீடு மீஞ்சூரில் சொந்த வீடு, அங்கே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து இங்கே பண்ணிக்கலாம்ப்பா வாப்பா நம்ம வீட்லேயே ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் இங்கே வந்து அவனை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கொண்டு போய் ஒரு 9 o'clock இங்கேருந்து கிளம்பி அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் சப்போர்ட்டாக கூட வந்தாங்க. அங்கே வச்சு அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி ரொம்ப ப்ராப்பராக அவனை சூப்பர் சென்ட் ஆஃபாக ரொம்ப பீஸான ஒரு சென்ட் ஆஃபாக பண்ணி அனுப்பி வச்சோம். ஸோ இத்தனை நாள் அவனை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆக்குனதுக்கான காக்குனது எல்லாமே நீங்கள் தான். அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சூப்பர் ஹீரோவாக ஆக்குனது நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நான் இது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், அன்னைக்கு நைட்டு இங்கே சோட்டுவை பார்க்க வந்தவங்க அத்தனை ஃபேன்ஸுமே அவனுக்கு ரொம்ப பை ஹார்ட்டடா அவங்க பார்க்கவே இல்லையே. 1 மணி வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்களே. நைட்டு 1 மணி வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியல, நானே புலம்பிட்டு இருந்தேன். ஒரு பையன் உள்ள வந்து ஒரு செகண்ட் கூட சோட்டு பார்க்க முடியாம வெடவெடுத்து போய் உள்ள ஓடிப்பேன். நான் இன்னொரு டாகுக்கு அவ்வளவு அழுவனான்னு தெரியலையே, நான் வளர்க்காத நாய்க்கு. நிறைய பேர், ஒரு ஆவடியில இருந்து ஒரு பொண்ணு, அப்புறம் இங்க நம்ம ஏரியால இருந்து ஒரு பொண்ணு, இவங்க 2 பேருமே வந்து ஐஸ்வர்யா கூட விடிய உட்காந்துட்டே இருந்தாங்க, விடிய உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் அவன் சம்பாரிச்சது வந்து ஒரு பக்கம் எங்களுக்கு பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஸோ இதே லவ் அவனை கொடுத்துட்டே இருங்க. அவன் எங்கே இருந்தாலும் அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் எங்களை நல்லபடியாக பார்த்துப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் சோட்டுவோட சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கானே, அவன் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு தெரியல, டைம் நாங்கள் இன்னும் யோசிக்கலை. ஸோ அது சேனல் வீடியோ லெகசி அதை நாங்கள் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒன்று பண்ண சொல்லி நான் சுந்தரி கேட்டிருக்கேன், எதுவுமே என்ன யோசிக்கல. ஆனால் நான் அவனுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணணும், அவனை உங்கள் முன்னாடி எல்லாம் நடக்க வைக்கணும், உங்கள் எல்லாருக்கும் அவனை ஷேக் ஹேண்ட் கொடுக்க வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்படி போயிடும் குழந்தைன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சாரி, அவனை நான் உங்ககிட்ட நல்லபடியாக காட்டவே இல்லை. ஆனால் நீங்கள் அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் அவனை சேரட்டும், அவன் எங்கே போனாலும் நல்லா இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும். அவனுக்கு 16th நாங்கள் 16th இல்லை, அவனோட 14ஆம் நாள் வந்து நாங்கள் கும்பிட போகிறோம். அது கொஞ்சம் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். அவன் சம்பாரிச்சு கொடுத்தவங்க எல்லாரையும் நாங்களாவது மீட் பண்ணிக்கலாம். அது வந்து எங்களை ஹீல் பண்ணுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்டிருக்கேன், எப்படி நடக்க போகுது இது. நம்ம டீம் எதுவுமே பிளான் பண்ணல, நாங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ப்ளீஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இந்த சோட்டு சேர்ந்ததுக்கப்புறம் என்ன வரப்போதா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணல. பட் ஆனால் அது விடவும் கூடாது. இது சேனல், இது இது கிடையாது. ஒரு நாய் ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை வாங்கியிருக்கு, அவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்குன்னா அது சும்மா விட்டா தெரியல. ஸோ அவனோட பர்பஸே அதானோ, உங்க எல்லாரையும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எங்ககிட்ட வந்தானோ. எல்லாரும் சொல்றீங்களா ஒரு தெரப்பி மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி எங்களை அவன் இருந்த இந்த 8 வருஷம் அவனை சுத்தி தான் எங்க லைஃப் இருந்தது. அவனை தாண்டி எங்களுக்கு என்ன யோசிக்கிறது, நாங்க 2 பேரும் என்ன பேசுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியலையே. ஏதாவது ஒரு அப்டேட் நாங்க பண்றோம், நாங்க கொடுக்குறோம், அடுத்த அப்டேட்ல கொடுக்குறோம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் சோட்டோஸ் லாஸ்ட் மினிட் வீடியோ. எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்டதுனால அவனுக்கு இதுதான் ஆச்சுன்னு சொன்னதுக்கான வீடியோ. ஸோ இதுதான். சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு, சோட்டுக்க ப்ரே பண்ணுங்க. அவன் எங்க இருந்தாலும் பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும். அண்ட் அவன் எங்க கூட தான் இருக்கான், அது எங்களால் ஃபீல் பண்ண முடியுது, எமோஷனலாக எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ப்ளீஸ் அதே லவ் அண்ட் சப்போர்ட் அவனுக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.